இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு ஒரு 4-5 பாவக்காய் எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பாவக்காய் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாவக்காய் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 வதக்குனதும் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கி வரும். நான் தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை ஆட் பண்ணி இது வந்து நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணால் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இதுவாக இருக்கும். நான் வந்து நார்மல் வடை சட்டியில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டதும் இது வந்து நான் ஃபுல்லாகவே சிம்மில் தான் வச்சு வதக்கி விட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சு வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து சிம்லேயே வச்சு தான் வதக்கி விடணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமையும் இருக்கும். நல்லா சீக்கிரமும் வெந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இது நார்மலாக சாம்பார், தயிர், ரசத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி பாவக்காய் வறுவல் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழும் மனமும் நிறைந்திருக்கட்டும். தேங்க்யூ.